புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. இரண்டுமே திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டிற்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன், வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது 4 வழிச்சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார் என்று கூறினார். புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நமது புதுச்சேரி நகரத்தில் உள்ள பழைய பேருந்து முனையத்தை முழுவதுமாக இடித்து தரமட்டமாக்கி அதில் புதிய பேருந்து முனையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய பேருந்து முனையத்திற்கும் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஸ்டேடியத்திற்கும் நமது பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.